அனைவருக்கும் வணக்கம். பண்டிகை காலகட்டத்துல இருக்கோம். இந்த புது வருடம் பொறந்த உடனே, இந்த புது வருடத்திற்கான கொண்டாட்டங்கள்லாம் தொடங்கி ஆரவாரம் அடங்குறதுக்குள்ளயே, அடுத்ததா ஒரு நிகழ்வு நம்மளுக்கு வந்துருது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்துல இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை அப்படின்னா, அது இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா நம்மளால கொண்டாடப்படுது. பொங்கல் வந்து போகி பொங்கல், தை பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், கன்னி பொங்கல் இப்படி பல வகையான பெயர்கள்ல இந்த பொங்கல் விழாவை 4 நாட்கள் கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட இந்த பொங்கல் பண்டிகையோட முதல் நாள், அதாவது மார்கழி மாதத்தோட கடைசி நாள், தைப்பொங்கலுக்கு முதல் நாள் நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் இந்த போகி பொங்கல். அது என்ன போகி பொங்கல்? பேர் ஏன் இந்த போகின்னு வந்துச்சு? ஏன் இந்த பொருட்களை எரிக்கிறோம்? இந்த போகியை எப்படிலாம் கொண்டாடலாம்? எந்த கடவுளை வழிபடலாம்? எப்படி கொண்டாடணும்? இந்த போகிக்கு என்னென்ன வரலாறு இருக்கு? ஏன்னா எல்லா நிகழ்வுக்குமே ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கப்போ இந்த போகி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வரலாறு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.